நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், என் மேல எதுக்கும் நீங்க கோச்சிக்கிறீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னோட பிடிஎஸ் போட்டோ போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கீழே கூட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னோட தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி எஸ்எஸ்சி அங்கிள் கூட தான். அதுக்கு அப்புறம் பைரவா, அதுக்கு அப்புறம் சர்க்கார் மூவி இல்லை நான் வர சொல்லி யாருக்கோ தெரியாது. பட் நான் அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு போனதோ நான் சார் கிட்ட லைக் சாரே என்கிட்ட வந்து 5 தடவை பேசியிருக்காங்க. அடுத்த நாள் எனக்கு சீரியலோட டைரக்டர் கேட்கும்போது அதை பத்தி மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு லைக் எனக்கு ஐ கெஸ் பைரவா மூவி வரும்போது அந்த டைம்ல இன்டர்வியூல எல்லாருமே தலை பத்தி கம்பேர் பண்ணி தலை பத்தி அவ்வளவு பேச மாட்டாங்க, தலை தான் பெஸ்ட் இது அது அந்த மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் முதல்ல இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், இல்ல தலை பத்தி நல்லா பேசுறாங்க என்கிட்ட, லைக் எனக்கு ஒரு ஐஸ் பிரேக் பண்ணி வச்சாங்க. மேபி அவங்களுக்கு நான் எஸ்எஸ்சி அங்கிள் கூட அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணனது அந்த விஷயம் பத்தி தான் என்கிட்ட பேசினாங்க. பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க, அதனாலதான் எனக்கு ஈஸியா ஆகி போச்சு அப்படிதான் சொன்னேன். ஸோ நான் ஒரு தடவை தளபதி பத்தி லைக் தளபதி மூவி வந்த தளபதி மூவி வந்தா நான் 2 மூவியே பார்ப்பேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். தலை ஃபேன் தான், சாரி. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை அதுக்கே யாரும் திட்டுவீங்களா எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் பயப்படாது, யார் ஃபேனா இருக்குன்னு யாருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை மேம். தலை ஃபேனுங்கிறதுனால நம்ம வந்து தளபதி ஹேட்டர் கிடையாது. இல்லை எல்லாருக்குமே ஃபேன், நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பேரை பிடிக்கும். எனக்கே ஒரே ஒரு கேள்வி, தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்க, தளபதி அவங்க கிட்ட சொன்னாங்களா ஏன் மூவி இப்போ வரல அதனால வந்த மூவி கூட நீ இப்படி ஹேட் பண்ண? கண்டிப்பா அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா தளபதி பத்தி எனக்கு தெரியும், அவங்க கண்டிப்பா இப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் இவ்வளோ கொலவெறியில இருக்கீங்க? ஒரு தடவை ஹால்ல வந்து நீங்க மூவி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலையா அப்போ நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பட் அட்லீஸ்ட் வந்து பாருங்க. நீங்க பார்க்காம கூட லைக் கழுவி ஊட்டுது எனக்கு லைக் ஏதோ இல்லை மேம். எனக்கு புரியுது எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு புரியாமல் இல்லை. பட் ஃபேன்ஸ் கொஞ்சம் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க, அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சாரி இது சொல்லதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் ப்ளீஸ் நான் எதுவுமே செய்யலை. நானும் தளபதி இது கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் இப்படி எல்லாம் ஏன் அகேன்ஸ்ட் ஏதோ சொல்லாதீங்க, நான் எதுவுமே செய்யலம்மா.